இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேய் படம் தாங்க பார்க்க போறோம். 80s கிட்ஸ்லேருந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பேய் படம் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வருது ஈவில் டெட் தான். அந்த ஈவில் டெட் இது வரைக்கும் 4 பார்ட் வந்திருக்கு. நம்ம பார்க்க போறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஈவில் டெட் பார்ட் 5, அதாவது ஈவில் டெட் த ரைஸ், அந்த படத்தை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பார்ட் வரும் போல. அந்த அளவுக்கு சூப்பராகவே இந்த படம் எடுத்திருக்காங்க. எனக்கு பர்சனலாகவே இந்த படம் தேட்டரில் பார்த்து ரொம்பவே பிடிச்சிச்சு. அதனால தான் சரி இந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போடுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான பேய் படம், நிஜமாவே வேற லெவலில் த்ரில்லிங்காக இருக்கும். இதில் வர கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பழைய ஈவில் டெட்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதில் வர கிராஃபிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு சிரிப்பாக இருக்கும். பட் இப்போ இதில் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நிஜமாவே கொடூரமாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆல் வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே கமெண்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சு, அப்புறம் எந்த மாதிரியான படம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுவேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏரிக்கரையோரமாக உட்காந்து ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ நான் சரு உருன்னு பறக்கிற மாதிரி இருக்கு. என்னடா பறக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு ட்ரோன் பறக்குது. என்னடா ட்ரோன், எவன்டா நம்மளை பயமுறுத்துறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பார்க்குறப்போ அங்கே ஒரு பையன் வரா. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெசிகாங்கிற பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. ஸோ ஜெசிகா, இந்த பையன், அப்புறம் இந்த பொண்ணு, 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ ஜெசிகாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அவள் பார்த்தீங்கன்னா ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிறா. இந்த பையன் பார்த்தீங்கன்னா ட்ரோனை விட்டு வம்பிழுத்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்கறா, ஜெசிகாக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னா, இல்லை அவளுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை, அவள் படுத்த மேனிக்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி, சரி நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தா ஜெசிகா வந்து அப்படியே கட்டில் மேலே படுத்த மேனிக்கே கிடக்குறா. நிஜமாவே உடம்பு சரியில்லை போல, அப்படியே படுத்த மேனிக்கே கிடக்குறா. சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறா. அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வேற யாரோ படிக்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. யாரா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜெசிகா பொண்ணு கட்டில் மேலே உட்காந்து அந்த புக்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே அப்படியே படிச்சுட்டு இருக்கிறா. இதை பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கு செம்ம டர் ஆயிடுச்சு. ஜெசிகா உனக்கு சரியாயிடுச்சா, இப்போ பரவாயில்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்போ அவ எதுவுமே சொல்லாம அவ பாட்டுக்கு அதையே ரீட் பண்ணிட்டு இருந்தவ பொத்துன்னு கட்டில இருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்த உடனே இந்த பொண்ணு ஐயோ ஜெசிகா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் எழுப்பலான்னு பார்த்தா அவ அப்படியே அங்கேயே சரியான வாந்தி எடுத்துட்டு இருக்குது. மயக்கம் போட்டு விழுகிறா. வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுகிற பார்த்து இவ எப்படியோ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த நேரம் பார்த்து அந்த ஜெசிகா டக்குன்னு இந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சிடறா. கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடறா. கழுத்தை பிடிச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட முடி இருக்கு பாத்தீங்களா, முடியை பிடிச்சி டக்குன்னு ஒரே இழுத்தோடனே முடி மட்டும் இல்லைங்க, தலைக்கு மேல இருக்கிற தோலோட சேர்த்து அப்படியே ஒரு டோப்பா மாதிரி வந்து விழுகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பையன் ஜாலியா ட்ரோன் விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா. பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே அந்த முடியோட சேர்த்து ரத்த வெள்ளத்துல அங்க வந்துட்டு இங்கிருந்து போயிடலாம், அவ வரா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. யாரு வரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜெசிகா வர்றா. பார்க்கவே அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வெள்ளையா மாதிரி அப்படியே வரா. வந்தவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த ட்ரோன் பறந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பிடிச்சிட்டு அதை அப்படியே பார்த்து ஒரு முறப்பா வருங்க சிரிச்ச மணிக்கு, அப்படியே ஒரு பார்க்க டெரரா இருக்கும். அப்படி பார்த்த மணிக்கு அந்த ட்ரோனோட பிளேடு சுத்திட்டு இருக்கு, டக்குன்னு மூஞ்சிலே கழுத்துலயே அரிச்சுக்கிற மாதிரி பார்த்து அப்படியே தண்ணியில குதிச்சிடறா. குதிச்ச உடனே இவன் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஐயோ ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, நான் போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவன் குதிக்க போறான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டே போகாதரா, அவன் நார்மலா இல்ல, அவ ஒரு மாதிரி இருக்கா, போகாத, நமக்கு ஆபத்து, நம்ம இங்க தப்பிக்கணும்னு சொல்லி கத்துறா. இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பையனை தண்ணிக்குள்ள விழுந்துறான். விழுந்தவன் பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு வெளியே வரல. ஃபுல்லா அந்த இடம் பாத்தீங்கன்னா ரதமா இருக்குது தண்ணிக்குள்ள. அப்புறம் பாத்தீங்கன்னா சரி பையன் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா பையனோட தலை மட்டும் தான் வருது. அதாவது தலைகீழா தான் குதிப்பேன்னு சொல்லி உள்ள போனவனுக்கு தலை மட்டும் தான் வெளியே வருது. அப்ப பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து அந்த ஜெசிகா பொண்ணு அப்படியே பறந்த மெனிக்கு வருவா. வந்த உடனே அங்கதாங்க டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்படியே பின்னாடி ஹில்ஸ் பின்னாடி ஈவில் டெட் த ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும். நிஜமா வேற லெவல்ல இருக்கும் இந்த சீன். டைட்டில் கார்டு தேட்டர்ல பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கட்டி ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு பிரெக்னன்சி கிஸ்ல டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. யாருன்னு பாத்தீங்கன்னா இவ தான் நம்ம ஹீரோயின் பெத். ஸோ அவ வந்து பாய் ஃப்ரெண்டோட ரீசெண்டாக தான் பிரேக்கப் ஆச்சு. சரி அவ வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா பாசிட்டிவ்னு வருது. பாசிட்டிவ் வந்து ஐயோ குழந்தை வந்துச்சுன்னா அதை யார் வளர்க்கறது, அக்கா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எலியை போய் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெத்தும் கிளம்பி போறாங்க. நம்ம எல்லிக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பசங்க, பெரிய பையன் ஒருத்தன், நடு பொண்ணு ஒன்று, சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா கேசி. இவ பாத்தீங்கன்னா எப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த பொம்மையோட தலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து தனியா பிச்சு ஒரு குச்சி மாதிரி நட்டு வச்சுட்டு அது கூட விளையாடிட்டு இருப்பா. பெரிய பையன் பாத்தீங்கன்னா டிஜேக்காக ட்ரை பண்ணுவான் போல, எனி டைம் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல எனி டைம் மியூசிக்கோட இருப்பான். நடு பொண்ணு பாத்தீங்கன்னா பிரிட்ஜெட், அவள் வந்து பிரிட்ஜ்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நார்மல் பொண்ணு, பார்க்க கியூட்டா இருப்பான். அவளுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் இருக்கா பாத்தீங்களா, அவன் மேல ஒரு கஷ்டம் இருந்தாலும் வெளியே சொல்லிக்காம இருப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லி பாத்தீங்கன்னா அடுத்து போய் ஹேர் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹேர் கலரிங் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நம்ம பெத் ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாருமே உட்காந்துட்டு டின்னர் சாப்பிடலான்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெத் எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ
ஸோ எல்லா சின்ன பசங்களுக்கு gift கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மக் எடுத்து கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இது வந்து உன் ஹஸ்பண்டுக்காக நான் கொண்டாந்தேன், இதை நீ கொடுத்துரு அவருக்கு அப்படின்னு சொல்லவே நம்ம எல்லியோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. மாறினது இல்லாமல் பசங்களை வந்து டேனி கிட்ட சொல்லிட்டு நீங்களாம் வெளியே போய் பாப்பாக்கு பீஸா வாங்கி கொடுங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, நான் பெத்து கூட கொஞ்சம் தனியாக பேசணுன்னே சரின்னு சொல்லி டேனி பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே கார் எடுத்து கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்போதான் நம்ம எல்லி சொல்றாங்க என்னன்னா, எனக்கு அவருக்கு சரியான பிரச்சனை, ஸோ டிவோர்ஸ் அளவுக்கு போயிருச்சு, இது வந்து பசங்களுக்கும் தெரியாது, உனக்கும் சொல்லலாம், நிறைய டைம் கால் பண்ண நீ பிக் பண்ணவே இல்லை, அந்த நேரம் நான் உன்னை ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லவே பெத்துக்கு அப்படியே மூஞ்சே மாறிடுச்சு. நான் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்க கீழே போகலான்னு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரியான நிலநடுக்கம் வருது. அதாவது எர்த்குவேக் ஃபுல் இடமும் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. இந்த 3 பசங்களையும் பீஸா வாங்கிட்டு வந்து காரை பார்க் பண்ணிட்டு கிளம்பலான்றப்பதான் இந்த எர்த்குவேக்கே வந்திருக்கு. வந்ததுல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு பீஸாவெல்லாம் கீழே போட்டுறா. ஐயோ எர்த்குவேக் வருது, வாங்க எல்லாம் ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் நிற்குது. நின்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு இடத்துல மட்டும் ஓட்ட விழுந்திருக்கு. பார்த்தா உள்ள ஏதோ ரூம் மாதிரி போகுது. இதை பார்த்தோன்னே டேனி பையன் சும்மா இல்லாம நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உள்ள இறங்கிடுறான். அப்படி உள்ள போய் பார்க்கறப்பதான் தெரியுது அது ஒரு பழைய காலத்து சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நல்லாவே தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்க வந்து அவனுக்கு புக்கும் கிடைக்குது, 3 CD கேசட்டும் கிடைக்குது. பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கிறனால இந்த வயலை எடுத்துட்டு அப்படியே மேலே வந்துடுறான். அந்த புக்கையும் கேசட்டையும் எடுத்து ஒரு வழியா பசங்களும் மேலே லிஃப்ட்ல வந்துடுறாங்க. வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லிக்கு உயிரே வருது, அப்பாடா பசங்க எப்படியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. வந்தா இந்த டேனி பையனும் பிரிட்ஜெட்டும் இருக்காங்க. இந்த டேனி பையன் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லவே பிரிட்ஜெட் பார்த்தீங்கன்னா டே வேணாண்டா, இதை யாருமே படிக்க கூடாதுன்றக்காக தான் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க, நீ எடுத்து படிக்காது, இது நல்லது இல்ல, எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லி பிரிட்ஜெட் சொல்லுது. இருந்தாலும் இந்த டேனி பையன் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. அதை ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்றான். புக்கோட சைட்ல பார்த்தீங்கன்னா நல்லா கோரமான பற்கள் இருக்குது. இவன் அதை பிடிச்சி திறக்கலாம் ட்ரை பண்றப்போ அவன் கை வந்து சர்க்குன்னு குத்திடுது. குத்துனதுல பார்த்தீங்கன்னா அந்த பிளட் அப்படியே அந்த புக்கு மேல விழுகுது. விழுந்த உடனே அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் அப்படியே உறிஞ்சுது. உறிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனே பிரிட்ஜெட் ஐயோ நான் இல்லப்பா நான் எஸ்கேப் ஆகுறேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம டேனி ஃபர்ஸ்ட் சீடியை ப்ளே பண்றான். அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒரு மரண புக்குன்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற வார்த்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து இப்போ நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் போதகர்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொல்லவே சுத்தி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வேண்டாம் அதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே 1920 இருக்கும் இந்த காலத்துல போய் பேய நம்புறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவே அந்த சீடி கட்டாது. சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் 2வது சீடியை போடுறான். 2வது சீடி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மந்திர வார்த்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போதகர் படிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இங்க படிக்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புக்கு பேஜ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்தடுத்த பேஜுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இப்படி போக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம பேயோட என்ட்ரி ஏதோ ஒன்று உருவங்களை காட்டாம அப்படியே கேமரா ஃபோக்கஸ் போற மாதிரி ஒரு பேய் வந்து டக்குன்னு வருது. நம்ம எல்லி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் சரி துணியை வந்து லாண்ட்ரிக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லிஃப்ட்ல வந்துட்டு கீழே போறாங்க. கீழே போய் லிஃப்ட் ஓப்பன் பண்ணுவது பார்த்தீங்கன்னா இவங்க லிஃப்ட் ஓப்பன் பண்ற நேரத்துக்கு கரெக்டா அந்த அமானுஷமான பேய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடி இவங்களை அடிக்குது. அடிச்ச வேகத்துக்கு அப்படியே லிஃப்ட்ல போய் கீழே விழுகுறாங்க. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க குப்பர் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. இவங்க விழுந்த போஸும் அந்த புக்ல அவ்வளவு நேரம் பேஜ் திரும்பிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பினதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற உருவத்தோட போஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இவங்களே எப்படியே தடுமாறிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே மேல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மாதிரி வந்து நம்ம எல்லியோட கழுத்தை நெரிச்சு அப்படியே தூக்குல தொங்குற மாதிரி தூக்குது. இப்படி தூக்குறப்ப அவங்க எப்படியோ போராடுறாங்க தப்பிக்கணும்னுட்டு. தப்பிக்கிறப்ப சைடில் எப்படியோ காலை ஊனி போராடும் போது அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா ஒயருமே வந்து அவங்க கையை காலுன்னு எல்லாத்தையுமே லாக் பண்ணுது. லாக் பண்ணி அவங்களோட எலும்பையும் உடைக்குது. அப்படி உடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆனோடனே வீட்டில் என்ன பண்ணாங்க, பசங்க இருக்காங்கல்ல, சின்ன பொண்ணு எப்பவும் போல இருக்கா. டேனி வந்து அந்த டேபிள் எப்படியா டிபார்ட்மெண்ட் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனால முடியவே இல்லை. இந்த பிரிட்ஜெட் பார்த்தீங்கன்னா கேண்டில் பற்ற வச்சுட்டு இருக்கிற. பெத் வந்து பசங்களா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஃபுல் இடமும் இருட்டா இருக்குது. அப்படி இருட்டா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து சைலண்டா ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆகும்போது இருட்டுக்குள்ள வெளியே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லி தான். எல்லிக்கு வந்து இப்போ பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்காங்க. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு நமக்கு தெரியுது, பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லி கொஞ்சமா அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஒரு டான்ஸ் போட்ட மாதிரி அப்படியே பேய் பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கா. இவங்களுக்கு பார்க்குற ஏன் இப்படி நடக்கிறான்னு புரியல. அப்போ பிரிட்ஜெட் வந்து அம்மா உங்களுக்கு பரவாயில்ல தானே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ இவ எதுவுமே சொல்லாம நேரா கிச்சனுக்குள்ள போறா. எல்லி போய் அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சு எல்லா முட்டையுமே போட்டு அதுல போட்டு எதையோ சமைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு இருக்கப்ப இவ ஆக்டிவிட்டிஸ் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாதனால சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லி நீ ஓகே தானே, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெத்தும் கேட்கறாங்க. அப்ப இந்த எல்லி என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இணைய போறோம், உடம்ப பிச்சு எல்லாம் சேர்ந்து உடம்ப கிழிச்சு ஒன்னா இணைய போறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கு. அம்மா ஏன் இப்படி பேசுறாங்கிற மாதிரி பசங்க பாக்குறாங்க. பெத்துக்குமே ஒண்ணுமே புரியாம இருக்குது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த சொல்லிட்டு இருந்த எல்லி டக்குன்னு கீழே விழுந்துறா. கீழே விழுந்து 4 கால நம்ம ஹீரோயின் நோக்கி வரப்போ அப்படியே கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி காட்டுறாங்க. ஐயோ அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் பெத்தும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லியை தூக்கிட்டு அப்படியே வெளியே போறாங்க. சரி லிஃப்ட்ல போலான்னு பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல. சரி லிஃப்ட் ஒர்க் ஆகல, சரி ஸ்டெப்ல போலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்புக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஸ்டெப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்த நிலநடுக்கத்துல ஃபுல்லாவே உடஞ்சி
தாறுமாறா இருக்கு. கீழே போறதுக்கு வழியே இல்லாம இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஐயோ இந்த நேரத்துல நம்மளால கீழேயும் போக முடியாது, வேற வழியே இல்லை, எல்லியை மேல வச்சு ஏதாவது பண்ணணும், ஏதாவது கால் பண்ணி யாரையா வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கீழேயும் போக முடியாம போராடிட்டு இருக்கிறப்போ ஒரு வழியா நம்ம பாத்தீங்கன்னா எல்லியும் பாத்தீங்கன்னா அங்க இறந்து போயிடுறாங்க. அக்கா இறந்த சோகத்துல சரி இறந்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லியை பாத்தீங்கன்னா வந்து ரூம்ல வந்து படுக்க வச்சிடறாங்க. அவங்க பாடி அங்க வச்சிடறாங்க. வச்சுட்டு பக்கத்துல இந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்பா பையன், அவங்க கிட்ட வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம எல்லியை வச்சுட்டு ஹீரோயின் போய் உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சரி கீழே ஏதாவது போக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. போன் பண்ணா எல்லா போனுமே டெட்ல இருக்கு, எந்த லைனுமே போற மாதிரி தெரியல. சரி எப்படி கீழே போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ லிஃப்ட் பக்கத்துல ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு, ஸோ அது வழியா வேணா கீழே போகலாம், அதை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த அப்பாவும் பையனும் போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா அது நல்லாவே லாக் ஆயிருக்குது. சரி உடச்சாத அதை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லியோட டெட் பாடியை வச்சுட்டு என் பெத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. போய் பக்கத்துல உட்காந்து எனக்கு குழந்தை எப்படி வளர்க்குதுன்னு தெரியாது, நீ எப்படி வளர்க்குறன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன், ஆனா உனக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லியோட கண்ணில் ஒரு உட்காந்த மாதிரி இருக்குது. இவங்க அதை பாக்குறாங்க. பார்த்தா டக்குன்னு ஒரு செகண்ட் கண்ணை சிமிட்டுறாங்க. எல்லி கண்ணை சிமிட்டது மூலம் ஒரு அப்படியே ஹீரோயினையும் பாக்குறாங்க. பார்த்தோன்னே பெத்துக்கு உயிரே போயிருச்சு. அக்கா நீ இன்னும் சாகலியா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச பசங்களும் பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லிக்கு உடம்பு ரொம்ப சுட ஆரம்பிக்குது. அனலா கொதிக்கும். ஐயோ ரொம்ப கொதிக்குது, இவங்க உடம்பு டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் பாத்திங் டப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு அமுக்க பாக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா உடம்பு அப்படியே துடிதுடின்னு துடிக்குது. துடிச்சவங்க பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் டக்குன்னு டப்ல இருந்து மேல அப்படியே சீலிங்ல போய் சீலிங்ல ஒட்டிக்கிறாங்க. ஒட்டிட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம எல்லி கத்துன்னு கத்துறாங்க. கத்துனவங்க அப்படியே பாத்தீங்கன்னா டப்ல திரும்ப கீழே விழுந்துறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க பாருங்க, பாத் டப் மேல 2 கையை வச்சுட்டு அப்படியே மூஞ்சி வந்தா மூஞ்சி ஃபுல்லா அப்படியே பேய் பிடிச்ச மேனிக்கு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம டேனி வந்துட்டு அம்மா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அப்ப சொல்லுது நம்ம எல்லி, உங்க அம்மா வந்து நரகத்துல இருக்காங்க தம்பி, நான் வந்து உங்க மம்மி இல்ல, உங்க மம்மி நரகத்துல தான் இருக்காங்க, நான் உங்களை எல்லாரையுமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லி ஒரு கத்துறாங்க. இவங்க கத்துன கத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே கேட்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லி கையில ஒரு உடஞ்ச கண்ணாடி பீஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு பெத்த குத்துறதுக்கு போறாங்க. அப்படி குத்த போறப்ப பெத்து வந்து கையை நீட்டினால கையில சரக்குன்னு ஒரே குத்திடுறாங்க. குத்துனதுக்கு அப்புறம் நம்ம பிரிட்ஜெட் பாத்தீங்கன்னா அம்மா என்னமா பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே அப்படியே பாவமா திரும்பினவங்க டக்குன்னு பிரிட்ஜெட்டையும் அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணிட்டு இந்த டேட்டு குட்டுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினை எடுத்துட்டு அந்த பிரிட்ஜெட்டோட கண்ணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிழிக்கிறாங்க. கிழிச்சது மட்டும் இல்லாம அவங்க வாயிலிருந்து என்னமோ ஒண்ணு வருது, அதை வந்து பிரிட்ஜெட்டோட வாயில இன்சர்ட் பண்றாங்க. அப்படி இன்சர்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட டேனி டக்குன்னு சேர் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம எல்லி ஒரே அடிச்ச அடியில பாத்தீங்கன்னா எல்லி அப்படியே திருகி அடிச்சுட்டு போய் விழுகுறாங்க. அடிச்ச அடியில எல்லி போய் வெளியே விழுந்துறாங்க. எல்லி வெளியே விழுந்தது பார்த்து அந்த பக்கத்து வீட்டு பையன் அவங்க அப்பா எல்லாருமே வராங்க. அந்த பையன் பக்கத்துல வர்றது பார்த்தோன்னே எல்லி டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பையன் மேலேயே உட்காந்து அவன் மூஞ்சியை அப்படியே கடிச்சு கொதறாங்க. அந்த பையன் அப்படியே வழியில துடிச்சுட்டு அங்கேயே சாகுறான். இதுதான் நல்ல டைமே, இதுக்கப்புறம் முடியாது உடனே அப்படின்னு சொல்லிட்டு பெத்து பாத்தீங்கன்னா உடனே போய் கதவையும் சாத்திடுறாங்க. கதவை சாத்திட்டு அந்த டோர்ல இருக்கும் பாத்தீங்களா சின்ன கண்ணாடி மாதிரி, அது வழியா எட்டி பார்க்கும்போது அந்த ஃப்ளோர்ல அந்த எல்லாரையுமே பாத்தீங்கன்னா எல்லி செம்மையா வேட்டையாடிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரையுமே அங்க கொடூரமா கொலை பண்ணிட்டு அந்த டோர் முன்னாடியும் வந்து எல்லி நிக்கிறாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்குது அவங்க ஃபேஸ், அப்படியே ஒரு கொடூரமா இருக்கும். அந்த ஹோல் வழியா பாக்குறப்போ நிஜமா நமக்கே ஒரு மாதிரி டர் ஆயிரும். அந்த அளவுக்கு சூப்பரான சீன் இது. வெளியே போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பெத்தும் பாத்தீங்கன்னா ரூம்ல போயிட்டு ஒரு ஜன்னல் இருக்கு, சரி ஜன்னலை திறந்து எட்டி பார்த்தா கீழே ஒருத்தன் போயிட்டு இருக்கான் நடந்துட்டு. இவங்க பெத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கத்திட்டு இருக்காங்க, ஏய் கேக்குதா எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கீழே இருக்கவனுக்கு கேட்கவே இல்லை போல, அவன் பாட்டு கேஷுவலா போயிட்டு இருக்கான். ஸோ எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜெட் வந்து டேனி கிட்ட சண்டை போட்டிருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான், உன்னாலதான் இத்தனை பிரச்சனை, உன்னால பாரு அம்மா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரிட்ஜெட்டும் டேனி மாத்தி சண்டை போட்டிருக்காங்க. அப்ப பெத்து வந்துட்டு என்ன நடந்துச்சு, எதுக்காக சண்டை போறீங்கன்னு கேட்கறப்போ நம்ம பிரிட்ஜெட் வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க, இவன் தான் அந்த புக்கை எடுத்துட்டு வந்தான், இவன் அந்த புக்கை படிச்சனால தான் இத்தனையும் நடக்குது அப்படின்னு சொல்லவே என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு பெத்து கேட்கறப்போ வாங்க கூட்டி போய் காட்டுன்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் காட்டுறாங்க. நம்ம பெத்தும் பாத்தீங்கன்னா அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி படிக்கிறப்பதான் ஏன்டா இதெல்லாம் படிச்ச அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறப்ப வெளியே இருக்க எல்லி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாட்டு பாட கேட்டு ஆரம்பிச்ச உடனே நம்ம கேசி இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு வந்து அம்மா ஃபீலிங் ஓவரா இருக்கும் போல. உடனே சின்ன பொண்ணு இல்ல அம்மா பாடுறவே, அம்மா நீங்க தானா அது, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லவே எல்லியும் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து ஆமாடா தங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சமா டோர் கிட்ட போறா. டோர் கிட்ட போய் கதவையும் திறக்கலான்னு சொல்லி ஒரு வழியா கதவையும் திறக்கிறப்போ எல்லி டக்குன்னு கையை உள்ள விட்டு அந்த பொண்ணை பிடிக்க வருது. கையை உள்ள விட்டு எல்லி பாத்தீங்கன்னா நம்ம கேசி பொண்ணு அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்க. தூக்குனால அந்த பொண்ணு கத்துறப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெத்தும் டேனியும் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வராங்க. இவங்க இந்த பக்கம் ஓடி வந்துருக்கிறப்ப நம்ம பிரிட்ஜெட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு ஆல்ரெடி அந்த வாய்க்குள்ள எதையோ வந்து எல்லி விட்டுருப்பாங்களா, அதனால பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அவளுக்கும் பாத்தீங்கன்னா நாக்கு மூக்கு வாயின்னு எல்லா இடத்துலயுமே ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதாவது இவளும் பாதிக்கப்பட்டிருக்கா, இவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா பெத்து டேனியும் வந்துட்டு ஒரு வழியா அந்த கேசி பொண்ணை எல்லி கிட்ட இருந்து காப்பாத்தி கதவையும் சாத்திடுறாங்க. சாத்தினதுக்கு அப்புறம் நம்ம இவங்க இருக்காங்க பாத்தீங்களா பெத்து, அவங்க வந்து சரி பிரிட்ஜெட் எங்கன்னு சொல்லி பாப்போம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தா கிச்சன் டேபிள் மேல பிரிட்ஜெட் குத்த வச்சு உட்காந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. பிரிட்ஜெட் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெத்தும் பாக்குறப்போ அவ அந்த கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா பாட்டில், அதை கடிச்சு திங்குறா. அவ அப்படி கடிச்சு திங்கும் போது அந்த பிளட் அந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கழுத்துக்குள்ள இறங்கும் போது அப்படியே கழுத்தை கிழிச்ச மேனிக்கு உள்ள இறங்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பெத்துக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. நம்ம பெத்தை பார்த்த பிரிட்ஜெட் அப்படியே கீழே இறங்கி 4 காலில் வர. அப்படி வர்றப்போ பெத்தும் பாத்தீங்கன்னா தடிக்கி கீழே விழுந்துறாங்க. விழுந்த உடனே நம்ம பிரிட்ஜெட் அவங்கள அட்டாக் பண்றதுக்காக வர. அப்படி வர்றப்போ அந்த தேங்காய் துருவதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை எடுத்து பிரிட்ஜெட்டை ஒரே அடி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை வெளியே வரலான்னு சொல்லி ட்ரை பண்றப்போ நம்ம பிரிட்ஜெட் பாத்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த அதே மிஷினை வச்சு காலில் ஒரே சொரண்டு ஒரு எத்து விட்டுட்டு அப்படியே ஒரு பேன் அங்க இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம பெத்தும் பாத்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே இந்த பிரிட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா துரத்திட்டே வரா. அப்படி வந்தவ கடத்துல கேசி இருக்கா பாத்தீங்களா, அவளோட ரூமுக்கு அவளோட ரோக்கிட்டு அட்டாக் பண்ணலான்னு ஓடி வரப்போ அந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த குச்சி மாதிரி ஒண்ணு பொம்மை மண்டையில சொருகி வச்சிருப்பா பாத்தீங்களா, அது அப்படியே பயத்துல ஒரு நீட்டிடுறா. நீட்டினதுல அது பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜெட்டோட வாயில குத்தி பின்னாடி வெளியே வந்துருது. அப்படியே பாத்தீங்கன்னா பிரிட்ஜெட் அங்கேயே கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இவளும் எல்லி மாதிரியே வெளியே வந்துடக்கூடாது எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்றக்காக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவ உடம்பு ஃபுல்லா துணியை கட்டி அவ மேல கட்டி வச்சு அவளை அப்படியே பெட்ல படுக்க வச்சிடறாங்க. படுக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம பெத்து கேட்கறாங்க, நீ அந்த புக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தியா இல்ல வேற ஏதாவது எடுத்துட்டு வந்தியான்னு கேட்கறப்போ இல்ல நான் வந்து ஒரு 3 கேசட்டும் எடுத்துட்டு வந்தேன், அதை போட்டதுக்கு அப்புறம் தான் அதுல வர மந்திரவார்த்தையை வச்சு இதெல்லாம் நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனி சொன்னதுக்கு அப்புறம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்த சீடியும் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ பவர் சோர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப வெளியே இருக்க எல்லி பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி இதையாவது கேட்போம்னு சொல்லிட்டு அந்த டேப் ரெக்கார்டை இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லிக்கு பாத்தீங்கன்னா வெளியே இருக்க எல்லிக்கு மேல சீலிங் மேல பூனை கத்துற சவுண்டு கேட்குது. அப்போ ஸ்டார்டிங்ல வந்து அந்த பக்கத்து வீட்டு பெருசு சொல்லியிருக்கும் மேல வந்து பூனை இருக்கு, அங்க ஒரு ரூஃப் இருக்குது, அது வழியா போகலாம் டனல் மாதிரி அப்படின்னு சொல்லவே அப்போ வந்து எல்லிக்கு அங்க ஒரு டனல் இருக்கிறது தெரியுது. சரி அது வழியா வீட்டுக்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேல டனல் வழியா எல்லியும் போயிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு தெரியுது மேல யாரோ ஊந்து போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எங்கெங்கெல்லாம் சவுண்டு வருதோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெத் வந்து அந்த டேப் ரெக்கார்டை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கிறப்ப இந்த சின்ன பசங்களும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ உள்ள இருந்தா பாத்தீங்களா பிரிட்ஜெட் அவ அப்படியே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிடறா. வந்து நம்ம கேசியை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரா. அப்படி வரப்ப குறுக்கால பாத்தீங்கன்னா நம்ம டேனி வந்துடுறான். டேனி வந்துட்டு கேசி அப்படியே காப்பாத்திடுறான். இவங்க 2 பேருக்குமே சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பிரிட்ஜெட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தி எடுத்து நம்ம டேனியோட கையிலேயே ஒரு குத்து, அவனால அசைய கூட முடியாத மாதிரி அப்படியே ஒரு குத்திடுறாங்க. குத்திட்டு நான் தான் அப்பவே சொன்னல அந்த புக் எடுக்காதுன்னு, உன்னால பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிளட் ஃபுல்லா டேனியோட மூஞ்சில வாயிலிருந்து துப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி துப்பிட்டு இருக்கிறப்ப டேனி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி, அதாவது ஃபயர் ஸ்ப்ரே இருக்கும் பாத்தீங்களா கிச்சன்ல, அதை எடுத்துட்டு பிரிட்ஜெட் மேல பத்த வச்சாராம். பத்த வச்சோடனே பாத்தீங்கன்னா அவ பிரிட்ஜெட் ஃபுல்லா எரிய ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெத் ஆடியோ ரெக்கார்டை கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கிறப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வழியா எல்லியை வந்து நிக்கிறா. அப்படி நிக்கிறப்போ பெத்துக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க கண்ணாடி வழியே தெரியுது எல்லி பின்னாடி தான் நிக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க டக்குன்னு டேபிள் மேல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போய் எல்லியோட கழுத்துலயே ஒரே குத்துனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அந்த எல்லி அப்படியே தான் நிக்கிறா. இதை வச்சாலும் என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி எல்லி சொல்றா. டக்குன்னு அந்த ஸ்க்ரூ டிரைவரை புடுங்கிட்டு ஒரு எத்து உடவே பெத் அப்படியே கதவை உடச்சிட்டு வெளியே வந்து விடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம டேனி பையன் ரத்த வெள்ளத்துல இருக்கான். பாத்தீங்கன்னா கேசி பண்ண ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப டேனி வந்து கேசியை பார்த்து என்ன மன்னிச்சிருக்க இப்ப கேசி, என்னாலதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இறந்து போயிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த எல்லியும் வெளியே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி லாக் பண்ணி உன் ஆன்மாவை இப்ப நான் எனக்கு சொந்தமாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவளுக்கு இன்னொரு வாசம் என்னமோ தெரியுது எல்லிக்கு. என்னடான்னு பார்த்தா அப்பதான் கண்டுபிடிக்கிறா ஹீரோயின் கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆஹா அப்ப எனக்கு 2 ஆன்மா கிடைக்க போகுது, எனக்கு சின்ன குழந்தை அது வயிற்றுல இருக்கிற குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு 2 ஆன்மா கிடைக்க போகுதுன்னு எல்லிக்கு ஒரு சந்தோஷம். அப்ப அந்த கேசி பொண்ணு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கத்திரிக்கோள் இருந்துச்சு. அந்த கத்திரிக்கோளை உடனே ஹீரோயின் கிட்ட தள்ளி விடவே ஹீரோயின் அந்த கத்திரிக்கோளை எடுத்து நம்ம எல்லியோட மூஞ்சில ஒரே குத்துன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே அசையாம எல்லி அப்படியே இருக்கா. இதுதான் நல்ல டைம் எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேசியை கூட்டிட்டு பெத்து பாத்தீங்கன்னா கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லா டெட் பாடி, எல்லாருமே அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெருசோட ஷார்ட் கன் ஒன்று இருக்குது. ஷார்ட் கன்னையும் புல்லட்டையும் எடுத்துட்டு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பேயுமே ஒவ்வொருத்தரா எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா டேனியும் பிரிட்ஜெட்டும் கூட வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. கூடவே எல்லியும் சேர்ந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம பெத்து இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வச்சு அந்த ஷார்ட் கன்னை வச்சுட்டு நம்ம எல்லியோட கால்லே சொல்றாங்க, கால் தனியா போயிருது. அதுக்கப்புறம் கையும் சொல்றாங்க, கையும் தனியா போயிருது. இதுக்கப்புறம் வெளியே போறதுக்கு வழியே இல்ல, லிஃப்ட் வழியா தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள போனா லிஃப்ட் டோரும் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டே தான் இருக்கு தவிர சரியாகல. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 டோருக்கு நடுவில்
லிஃப்ட்லயும் கீ விழுந்திருக்கு, ஹீரோயினோட கார் கீ. அதனாலதான் சொல்லிட்டு கார் கீயை எப்படியோ வெளியே எடுத்துறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லிஃப்டோட டோரும் க்ளோஸ் ஆகுது, லிஃப்ட்டும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு பட்டன் அமுத்திடுறாங்க. பட்டன் அமுத்தினாலுமே பாத்தீங்கன்னா லிஃப்ட் கீழே போக மாட்டேது, ஒர்க் ஆகல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்போ பிரிட்ஜுக்கு அந்த லிஃப்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே பிளட் மேல இருந்து அப்படியே ஊத்த ஆரம்பிக்குது. ஃபுல்லா பிளட் ஊற ஆரம்பிக்குது. இந்த பக்கம் பிளட் ஊழுகிறப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லி, பிரிட்ஜ், டேனி அங்கிருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்பு அப்படியே பிரிச்சு கிழிச்சிட்டு ஒரு கொடூரமான உருவம் மாதிரி மாறுறாங்க. அந்த புக்கும் பாத்தீங்கன்னா படப்படன்னு பேஜ் திரும்புது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான உருவத்தை காட்டுறாங்க, பல உடம்பு சேர்ந்த மாதிரி ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அந்த மாதிரி இவங்க உடம்பும் மாறிக்கிட்டே இருக்குது. இவங்க லிஃப்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரத்தமா ஊறிட்டு இருக்குது. ரத்தம் இதாக அவங்க அந்த ரத்தத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறாங்க. மூச்சு விட முடியாம ஒரு வழியா ஃபுல்லா நிறைஞ்சு மூழ்கிற அளவுக்கு போயிட்டாங்க. உயிர் போற நிலைமையில இருக்கிறப்போ அந்த வெயிட் தாங்க முடியாம அந்த லிஃப்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போயிடுது. ஃபுல்லா கீழே போய் ஒரு வழியா டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்துக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வந்து விழுகுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து விழுந்தவங்க சரி கார்ல போய் ஏறி தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறிட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறப்போ அந்த டோர் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. சரி டோர் ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்றவங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த கொடூரமான மான்ஸ்டர் உருவமும் வந்துருது. வந்தோடனே அதுக்கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப இந்த உருவம் பாத்தீங்கன்னா அந்த கொடூரமான உருவம் இவங்க எல்லாரையுமே தேடிக்கிட்டே இருக்குது. தேடிக்கிட்டே இருக்கிறப்ப இவங்க ஒரு வழியா டோர் கிட்ட வந்துட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பெத்து டோரை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த கெசடி பொண்ணு வர்றதுக்குள்ள இந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட காலை பிடிச்சி உள்ள இழுத்துருது. உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் நினைச்சா பெத்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா இந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் பெத்து உள்ளேயே வந்துடுறாங்க. இந்த பேய் நம்ம கேஸை உள்ள எடுத்துட்டு போய் இந்த மரம் வெட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, பெரிய மிஷின்ஸ், ஷா மிஷின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு அந்த பொண்ணை வெட்ட போற, நீயே எங்களோட சேர போற அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து கன்னை எடுத்து ஒரே சுடுறாங்க. சுட்ட உடனே அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கையில வச்சிருந்த மிஷின் எடுத்துட்டு தூக்கி எரியுது. எரிஞ்சதுல பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி மேல பட்டு துப்பாக்கியும் விழுகுது, கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோயினும் விழுகுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாம் நசுக்கிறதுக்குன்னே வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. அதுல ஹீரோயினை உள்ள தள்ளி போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி அந்த பேய் வந்துட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே உள்ள தள்ளிட்டு இருக்குது. கரெக்டா ஹீரோயினோட கால் உள்ள போய் மாட்டலான்னு போகும்போது இந்த கெசடி பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா அந்த மிஷினை ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க. விழுந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா மரம் வெட்டுற இந்த ஷா மிஷின், அதை எடுத்துட்டு அந்த பேயோட தலையை அப்படியே 2ஆ பொளக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பொளக்கிறப்ப இந்த கேசி பொண்ணு பாத்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணி விடுறோம். அப்படியே பொழந்த மேனிக்கு அப்படியே உள்ள தள்ளுறாங்க. தள்ளுறப்ப பாத்தீங்கன்னா அந்த மிஷினுக்குள்ள இந்த பேயோட கால் மாட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா அப்படியே உள்ள மாட்டி தலை மட்டும் கீழே விழுகுது. அந்த தலை மட்டும் என்ன பேசுதுன்னா, என்னை கொன்னுட்டேன்னு நினைக்காத, இது வெறும் ஆரம்பம் தான், என்னை யாராலையும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லவே அப்போ சும்மா இல்லாம ஹீரோயின் திரும்பவும் மிஷின் எடுத்து அதை 2ஆ பொளந்து அதையும் தூக்கி அந்த மிஷினுக்குள்ள மாட்டுறாங்க. மாட்டினதுல அந்த இடம் ஃபுல்லாவே அந்த மிஷின்ல இருந்து ரத்தம் அப்படியே ஃபுல்லா தெரிச்ச மேனிக்கு இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கெசி பொண்ணையும் நம்ம ஹீரோயின் ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி ரூம் விட்டு வெளியே வருது. வந்துட்டு ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல ஏறி வந்து உட்காருது. பாத்தீங்கன்னா சுத்தி எல்லா இடமும் சைலண்டா இருக்குது. இந்த பொண்ணு வெளியே வந்துட்டு என்னடா இந்த இடம் சைலண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ என்னமோ ஃபர்ஸ்ட் எப்படி எல்லியை பேய் பிடிச்சோ அதே மாதிரி உருவம் வந்து டக்குன்னு இந்த பொண்ணை பிடிக்குது. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் நம்ம ஜெசிகா. அதாவது இந்த ஜெசிகா ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குது. ட்ரிப்புக்கு போன இடத்துல தான் அதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் சொல்லிட்டு அதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு முடிவு இல்லை, இதுக்கப்புறம் நிறைய பார்ட் வருங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதனால இதுக்கப்புறம் நிறைய பார்ட் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட பாத்தீங்கன்னா ஈவில் டெட் தி ரைஸ் படத்தையும் முடிச்சிருப்பாங்க. நிஜமாவே சூப்பர், செம்ம த்ரில்லிங்கான பேய் படம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.